எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்திற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாள்ல பிரதானமாய் தேவஜனங்களாகிய நம்மை நம்முடைய தேவன் அவருக்குள்ளே பலப்படுத்தும்படியாய் அவர் காண்பித்து தருகிற சத்தியம் என்ன தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை. இதை கேட்கும் பொழுது தேவஜனங்களாகிய நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே களி கூறுவதையும் பலப்படுவதையும் நம்மால் உணர முடியும். தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களுக்கு அநேக நன்மைகளை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு நன்மை செய்யுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நீர் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய், நான் சுதந்திரிக்கும்படியாய் எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அநேக காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்துல அதிகமாய் ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும் என்கிற அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிப்பதை தேவஜனங்களாகி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துல நிச்சயமா எல்லாருக்குமே என்ன தேவை? நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு, ஒரு நன்மை நமக்கு தேவை. கர்த்தரும் வாக்கு பண்ணுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த நன்மையை, அந்த முடிவை, அந்த நன்மையான ஒரு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்கும் பொழுதே தேவஜனங்களாகிய நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்வதையும் களி கூறுவதையும் நம்மால் உணர முடியும். இந்த வாக்குத்தத்தம் நம்மை அதிகமாய் பலப்படுத்துகிறது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வாக்கு பண்ணினாரேயானால் நிச்சயமாய் அவர் நமக்கு செய்து முடிப்பார். இப்ப தேவஜனங்களாகி நாம் இந்த வாக்குத்தத்தத்தின் நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்தி நம்ம எச்சரித்து உணர்த்துகிற ஒரு பிரதானமான சத்தியம் என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தர வேண்டுமானால் அதற்கென நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் அநேக தேவ ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்று நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள், நாம் எதிர்பார்க்கிற முடிவுகள், இவைகளுக்கென நாம சில நினைவுகளை வைத்திருக்கிறோம். புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த நன்மையை செய்யும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுதே நாம் அதற்கென ஒரு வழியை நாமவே தீர்மானித்திருப்போம். ஆண்டவர் இப்படி என் வாழ்க்கையில செஞ்சாதான் இப்படிப்பட்ட நன்மையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், ஆண்டவர் என்னை இந்த பாதையில் நடத்தினால்தான் இந்த நன்மையை என்னால் சுதந்திரிக்க முடியும் என்கிற சில காரியங்களை, சில நினைவுகளை, சில வழிகளை நாம தீர்மானித்து வைத்திருப்போம். இந்த நேரத்துல தான் ஒரு தேவ பிள்ளை தான் நினைத்த வழியின்படி, தான் நினைத்த நினைவுகளின்படி கர்த்தர் தன்னை நடத்தாத சூழ்நிலை தன்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறான். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு தளர்வு, ஒரு தடுமாற்றம், கர்த்தர் மேல் ஒரு அவ்விசுவாசமான நினைவுகள் எல்லாம் வருது. ஏன்னா அவன் எதிர்பார்க்கிற முடிவுக்கு, அவன் எதிர்பார்க்கிற நன்மைக்கு, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு அவனாக சில நினைவுகளை, வழிகளை அவன் தீர்மானிக்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீ எதிர்பார்க்கிற நன்மை, வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், இதை நான் உனக்கு நிச்சயமாய் செய்வேன். ஆனா நான் அதை செய்யணும்னா நீ ஒரு வழி போட்டிருக்க தெரியுமா, நீ ஒரு நினைவு வைத்திருக்க தெரியுமா, அதன்படி அல்ல, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் ஒரு நினைவுகளை, நான் எனக்கென சில நினைவுகளை, வழிகளை வைத்திருக்கிறேன். இதை தேவஜனங்களாகி நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தோமேனால் என்னுடைய தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் எதிர்பார்க்கிற அந்த முடிவு, அந்த நன்மை, அதை அவர் நிச்சயமாய் செய்வார். ஆனா அதை என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய, அவர் என்னை நடத்துகிற வழியும், அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவுகளும் அது அவருக்கே உரியது, அது அவருக்கு தான் தெரியும். யோசேப்பின் வாழ்க்கையில
ஆரம்பத்தை பார்த்தால் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதன் பிற்பாடு அவன் பெற்றுக்கொண்ட தரிசனத்தை பார்த்தா, கர்த்தர் அவன் மேல் வைத்த திட்டம், அவனுக்கு என கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், அது ரொம்ப ரொம்ப பெருசு. அது இன்னும் நல்லா இருக்கு. ஆனா இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற யோசேப்பு தனக்கென சில நினைவுகளை அவன் நினைத்திருக்கலாம். யாக்கோபும் யோசேப்பை குறித்து சில நினைவுகளை நினைத்திருக்கலாம். ஆனா யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை, வாக்குத்தத்தத்தை, நன்மையான முடிவை, யோசேப்பு எதிர்பார்த்த அந்த முடிவை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருந்த போதிலும், அதற்கென கர்த்தர் ஆயத்தப்படுத்தின வழி, அதை குறித்த தேவனுடைய நினைவு என்பது யாருமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அந்த வழிய நம்ம பார்த்தோம்னா யோசேப்பின் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா யோசேப்பின் வாழ்க்கை முடியும்படியாய் அல்ல, யோசேப்புக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நன்மையாய் முடியும்படியாகவே கர்த்தர் அவனை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளின் வழியாய் கர்த்தர் நடத்தினார். அந்த பாதை முடிவிலே யோசேப்பு மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்பை குறித்து நினைத்திருக்கிற அந்த நன்மையான எதிர்காலம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. எதிர்பார்த்திருந்த முடிவை யோசேப்பு பெற்றுக்கொண்டான். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது நாம் பயணிக்கிற இந்த பாதை ஒருவேளை நமக்கு புரியாம இருக்கலாம். ஆண்டவரே நீர் தந்த வாக்குத்தத்தம், ஆண்டவரே நீர் தருவேன் என்று சொன்ன நன்மைகள், நீர் எனக்கு காண்பித்த தரிசனம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் எனக்குள்ளே ஏற்படுத்தின அந்த நினைவுகள், நீர் என்னுடைய எதிர்காலத்தில் செய்வேன் என்று சொன்ன எல்லா காரியங்கள், இதெல்லாம் எப்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதையில் நான் நடக்கிறேனே, எப்படி இது நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிற தேவ பிள்ளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து நான் சொன்ன, நீ எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையான முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் நினைவின்படி உன்னை சரியாகத்தான் நடத்துகிறேன். உன் வழி பிசகவில்லை, உன் வழி தடுமாறி போகவும் இல்லை. நீ பயப்படுற மாதிரி நான் உன்னை மறந்து போகவும் இல்லை. நான் அறியாமலும் நான் அனுமதிக்காமலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் சம்பவிக்கவும் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தரை நம்மை நடத்துகிறார், கர்த்தரை நம்மை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது, ஓங்கிய புயம் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. தேவஜனங்களாகி நாம் இதை அறிந்திருக்க வேண்டும், நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த நினைவுகளின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்படும் பொழுது, ஒருவேளை தற்காலிகமாய் அது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கலாம், சிறைப்பட்ட அனுபவத்தை போல இருக்கலாம், அடிமையின் வஸ்திரத்தை தரித்திருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலையா இருக்கலாம். வெறுமை, வேதனை, இல்லாமை, நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், உபத்திரவம், தூஷிக்கிற மனிதர்கள், பொய்யாய் நிந்திக்கிற மனிதர்கள் அநேகர் நமக்கு விரோதமா எழும்பி அவர்கள் ஆர்ப்பரிக்கலாம். சத்ருவாகிய பிசாசு நிலைப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வெள்ளம் போல வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் பட்சத்திலே உனக்கு ஆதரவாய் நான் இருக்கிறேன். நான் ஜெயக்கொடி உனக்காக ஏற்றி இருக்கிறேன். அதை கண்டு தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள், உனக்கு ஒரு சேதம் வராது. ஏன்னா உன்னை நடத்துகிற இந்த பாதை என்பது உன்னுடைய நினைவு அல்ல, அது என்னுடைய நினைவு. இப்படி நீ நடத்தப்பட்டால் தான் முடிவிலே நான் உனக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், நீ எதிர்பார்க்கிற அந்த நன்மையான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் அந்த முடிவில் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நினைவுகள் தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். இப்பொழுது நடத்தப்படுகிற பாதை ஒருவேளை நமக்கு தீமையை போல இருக்கலாம், சமாதானம் இழந்து போகிற சூழ்நிலை போல இருக்கலாம். ஆனா முடிவிலே யோசேப்பை போல தேவஜனங்களாகிய நாமும் என்ன காரியத்தை சாட்சியாய் சொல்லுவோம் தெரியுமா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று. முடிவு நன்மை, முடிவு சமாதானம், முடிவு நாம் எதிர்பார்த்திருந்த அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், நம்மை குறித்த தேவ திட்டம், நம்மை குறித்த தேவ தரிசனம், இதுவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த முடிவை, நன்மை நாம் பெற்றுக்கொண்டதாகவே நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு முன்பதாக சாட்சியா இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தேவஜனங்களாகிய நாம் எதிர்பார்க்கிற முடிவை நமக்கு தரும்படியாய் நம்மேல் அவர் வைத்திருக்கிற அந்த நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். தேவஜனமே, நீ அறியாதிருந்தாலும் கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பி முன் செல். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சத்ருவின் கரம் ஓங்கினது போல இருந்தாலும் தேவ கரம் நம்மை பாதுகாக்கும். தேவ கரம் சத்ருவை அழித்து போடும். தேவ கரம்
நமக்கென அவர் ஆயத்தப்படுத்தின அந்த நன்மையான சமாதானமான நம்மை விட்டு யாராலும் பறிக்க முடியாத நித்திய நிறைவான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை நாம் எதிர்பார்த்திருந்த அந்த முடிவை தேவஜனங்கள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவன் தந்து இம்மையிலே நம்மை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட்டு மறுமையிலே தேவஜனங்கள் ஆகிய நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்கள் ஆகிய நாம் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் கர்த்தருக்கு பிரியமான கனிகளை கொடுக்க நாம் கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய வசனம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.